வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலேருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 60 சென்ட். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் இடைக்கேநாடு பேரூராட்சியில் கடப்பாக்கம் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். தென்னை மரம், மாமரம், பலாமரம், பனை மரம், எலுமிச்சை மரம் எல்லாமே இதில் இருக்குது. சென்னையிலேருந்து வரும்பொழுது 90 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது 30 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சி சைடு இருக்குது. ப்ராப்பர்ட்டியிலேருந்து மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டரில் இருக்குது. முதலியார்குப்பம் படகு நிலையம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் இருக்குது. 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது, ஆலம்பாரா கோட்டை இருக்குது, ஆலம்பாரா ரெசார்ட்டும் இருக்குது. ஐநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது, ஸ்கூல், பெட்ரோல் பங்க், இந்தியன் பேங்க், ஹாஸ்பிட்டல், பேரூராட்சி ஆஃபீஸ், மார்க்கெட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம போய்க்கலாம். ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இடம் வாங்கி ஃபென்ஸ் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 1,70,70,000 சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1,02,00,000 வருது. நெகோஷியபிள். கடப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் தெரு. இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். எம்டியாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம செடி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். 2 பலா மரம் இருக்குது, எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம். பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரி இருக்கும். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, திராட்சை கொத்து மாதிரி. ஃபுல்லாகவே நல்லா காய்ச்சிருக்கு. மேலே வரலையுமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபேஸை விட்டுருக்காங்க. மண் பார்த்திங்கன்னா ரெட் சாயில். என்ன செடி வச்சாலுமே இதில் வந்துடும். கடப்பாக்கம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. நல்லா காய்க்கக்கூடிய எலுமிச்சை மரமும் ஒன்று இருக்குது. ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் காம்பவுண்ட் வந்துடும். தார் ரோடு ஃபேஸிங்லேயே நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கடப்பாக்கம் போயிடலாம் 500 மீட்டர்லேயே. ஈபி லைனும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. 3 ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கடப்பாக்கம் இந்த பக்கமும் போகலாம். லெஃப்டில் போனாலும் ஈசிஆர் வந்துடும். ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 170 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும். 60 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எங்கேயுமே ஃப்ரண்டேஜ் கிடைக்காது. இந்த பக்கம் போனாலும் ஈசிஆர் வந்துடும், வெண்ணாங்கப்பட்டு. ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலும் ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்தோடைய ஃபுல் டீட்டெயில் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ.